ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம 12 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் கடைசியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பகவானுக்கு எவ்வளோ பெருமைகளும் சிறப்புகளும் இருக்குது. ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் மேலான தன்மை இருக்கக்கூடியவர். எதனால்? ஏன்னா உலகம் மட்டும் இல்லைங்க, அண்ட சராசரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அசைவது அசையாததுன்னு எல்லாத்தையுமே படைத்தல் அழித்தல் காத்தல் போன்றவைகளெல்லாம் அவர் தான் செய்கிறாரு. ஆனால் இந்த போல செயல்களை செய்கிறதுனால அவருக்கு எந்தவித கட்டுப்பாடும் ஆகிறதில்ல. அவர் நம்மளை போட கட்டுப்படுறது கிடையாது எந்த தோஷங்கள்னாலையும். ஏன்னா பகவான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை இல்லையா. இது எதையுமே அவர் ஒரு நல்ல அதாவது நம்ம எல்லாரும் பிறவி எடுக்கணும், பிறவி எடுத்து நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்ல பேரு கிடைக்கணும் நமக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த படைத்தல் அழித்தல் காத்தல் போன்ற விஷயங்களை செய்கிறாரு. அதனால அவருக்கு எந்த தோஷங்களும் ஒட்டாதுன்றதை பார்த்தோம். ஆனால் இன்னும் சில காரணங்கள்னால பகவானுடைய இவ்வளோ பெருமைகளை தெரிஞ்சுக்காம போயிடுறாங்க சில பேர். எதனால்? அவங்களுடைய ராட்சசத்தன்மையினாலையும் அவங்களுடைய அசுரத்தன்மைனாலையும். எதனால் ராட்சசத்தன்மை அசுரத்தன்மை வருது அப்படின்னா, தமோ குணம் ரஜோகுணம்னால. அதனால் அவங்க ஏதோ அதுக்கேற்றா போல் செயல்களை செஞ்சு அதுக்கேற்றா போல் அவங்களுக்கு பாவ புண்ணியங்கள் அதுக்கேற்றா போல் பிறவி எடுத்து திரும்ப இப்படின்ட்டு ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க பகவானை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? பகவானை சரியாகவே புரிஞ்சுக்காம, அவ்வளோ பெரியவர் மேலான தன்மை இருக்கிறவர்னு புரிஞ்சுக்காம, ஏதோ மனித பிறவி ஒரு மனித உருவோட ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறதுனால நம்மளை போலதான்ட்டு நினச்சி அவமதிச்சிடுறாங்க மூடர்கள்னு பகவான் சொல்கிறாரு. இது ஒரு விதமான பேர். இப்போ 13வது ஸ்லோகத்தில் பகவான் வேறு விதமான சில பேரை எப்படி இருக்காங்க, அவங்க பகவானை எப்படி பார்க்குறாங்கன்றத சொல்ல போகிறாரு. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாஹ பஜந்த்யனன்யமனசஹ ஞாத்வா பூதாதிமவ்யயம். தைவீம் பிரகிருத்தம் ஆஸ்ரிதாக, தெய்வத்தன்மை உடையவர்கள். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் 12வது ஸ்லோகத்தில் அசுரத்தன்மையும் ராட்சசத்தன்மையும் உடையவர்கள்னு பார்த்தோம். இங்கே தெய்வத்தன்மை உடையவர்கள். எதனால் தெய்வத்தன்மை உடையவர்கள்னா, சத்வகுணம் அதிகமாக இருக்கிறனால. அவங்கள மகாத்மாக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு பகவான். அந்த மூடர்களை போல இல்லாமல் மகாத்மாக்கள், ஏன்னா பகவானை உள்ளபடி புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க பகவானை எப்படி பார்க்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பூதாதிம் எல்லா பூதங்களுக்கும் காரணமானவர், அவ்யயம் அழிவற்றவராக இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு, மாம் என்ன, ஞாத்வா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு, அனன்ய மனசக பக்தியை தவிர வேற எந்த விஷயத்துலையும் நெஞ்ச செலுத்தாதவர்களாக இருந்து, பஜந்தி என்னிடத்துலையே பக்தி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி மூடர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க அசுரத்தன்மையும் ராட்சசத்தன்மைனாலையும் பகவானை சரியாக புரிஞ்சுக்காம அவமதிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ மகாத்மாக்களோ என்னல், அவங்க என்ன செய்கிறாங்க? பகவான் தான் எல்லா பூதங்களுக்கும் காரணம், அவர் அழிவே இல்லாதவர் அப்படின்னு பகவானை உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டு, மனசில் பக்தியை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இடம் இல்லாமல், வேறு எந்த விஷயத்துலையும் நெஞ்ச செலுத்தாமல் பகவானிடத்திலேயே பக்தி பண்ணுறவங்களா இருக்காங்க மகாத்மாக்கள். ஏன்னா பகவானை உள்ளபடி புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னு இந்த 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.